சரி, இப்போ கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எல்லாம் பைபிளை திருப்பி கொள்ளுங்க. கலாத்தியர் 5 22 23 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அதை தியானித்து வரல, ஆவியின் கனி அதை குறித்து. நேற்றுக்கு நம்ம என்ன தியானிச்ச ஞாபகம் இருக்குதா? முதல்ல நம்ம சொன்னோம், ஆவியின் கனியில் 9 குணாதிசயங்கள் உள்ள ஒரே ஒரு கனியாகத்தான் ஆவியின் கனி. அதை வாசிச்சிருவோமா? முதல்ல எல்லாம் எடுங்க. கலாத்தியர் 5 22 23 வசனம் எல்லாம் சேர்ந்து வீட்டிலே வாசிங்க. குட்டி பிள்ளைகள் கூட இங்கிலீஷ்லன்னா கூட வாசிங்க, பரவாயில்ல. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது ஆவியின் கனி. 9 குணாதிசயங்கள் அந்த ஆவியின் கனி என்கிற அந்த கனிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதில் ஒன்று கூட குறைவுபடக்கூடாது. ஒரு பூரணமாக ஒரு கனியாக இருக்கணுமானா இந்த 9 சுபாவங்களும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் பார்த்தா முதல்ல நம்ம தியானித்த அன்பு. அதன் பிறகு நேற்றுக்கு நாம் தியானித்தோம் சந்தோஷம். எப்பவும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். இயேசு கூட இருக்கிறாரில் அந்த சந்தோஷம் இருக்கணும். 3வது சமாதானம், பீஸ். அதில் பாருங்கள், ஆவின் கனியில் சந்தோஷம், சமாதானம், பீஸ். இப்போ பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர், அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன். ரோமர் 15:33, ரோமர் 16:20 வாசிக்கும் போது சமாதானம் இன்னும் நிறைய இருக்குது வசனத்தில். பார்த்தீங்கன்னா அவர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். அப்போது அவர் சமாதானத்தின் தேவன். அடுத்தது ஏசாயா 9:6 வாசிக்கும் போது தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானம். ஏசாயா 53:5 வாசிக்கும் போது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மீது வந்ததுனால சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தின் மூலம்தான் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறாரு. யோவான் 14:27 இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அது தேவ சமாதானம், டிவைன் பீஸ். அதுதான் நிரந்தரமான ஒரு தெய்வீக சமாதானம். ஆத்ம அமைதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அமைதி, ஒரு ஆத்ம அமைதி, அப்படியே ஒரு பீஸ் இன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயத்துக்குள்ள ஒரு ஆத்ம அமைதி. அந்த சமாதானத்தை தான் இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். கொலேசியர் 1:20 வாசிக்கும் போது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் இந்த சமாதானத்தை உண்டாக்கினார் என்பதாக. 2 காரியம். முதலாவது, நம் உள்ளத்துக்குள்ள சமாதானம் காணப்படணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம். அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம், ரட்சிப்பின் சமாதானம். நம்முடைய உள்ளத்தில் அந்த ரட்சிப்பு வரும்போது தான் சமாதானம். இது ரொம்ப முக்கியம். 2வது, எபிரேயர் 12:14 வசனம் பாருங்கள். பைபிளை திருப்புங்க. எபிரேயர் 12:14 வசனத்தில் ஒரு அருமையான காரியம் சொல்லப்படுகிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த ஆவியின் கனி சமாதானம் என்பது முதல்ல நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அருளின பாவ மன்னிப்பின் சமாதானம். சமாதான பிரபு இயேசு உள்ளத்தில் வந்துட்டா உள்ளத்தில் சமாதானம் இருக்கும். இந்த அனுபவம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். முதலாவது. 2வது, நம்மை சுற்றி இருக்கிற மக்களோட நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும். இயேசுடைய சிலுவையில் பாருங்களேன், அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நான் ஆரம்ப காலத்திலே கேட்டது ஞாபகத்தில் இருக்குது. நான் மற்றவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டபோது சிலுவையில் 2 மரம், ஒன்று நேராக இருக்கிற மரம், இன்னொன்று குறுக்காக இருக்கிற மரம். அதான் சிலுவையில். இந்த நேராக இருக்கிற மரம் தேவனோடு நம்ம சமாதானமாக இருக்கணும், ஆண்டவரோடு ஒப்புரவாகி பீஸ் வித் காட், தேவனோட சமாதானமாக இருப்பதை குறிக்கும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் மரிச்சார். அவர் மூலமாக நம்ம தேவனோட சமாதானம் பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். 2வது, குறுக்கே இருக்கிற மரம் எதை குறிக்கிறது? நம்மை சுற்றி இருக்கிற மக்களோடு உள்ள சமாதானம். நம்ம வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல நம்ம மற்ற மக்களோடு சமாதானமாக இருக்கணும். இந்த 2ஐ அந்த சிலுவை வெளிப்படுத்துகிறது என்று ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணது எனக்கு அது நான் கேட்டு 40-50 வருஷம் இருக்கும். இப்பவும் ஞாபகத்தில் இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. இதை மனதிலே பதித்து கொள்ளணும். அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே
சமாதானம் இருக்கணும், வேலையில் சமாதானம் இருக்கணும், நீங்கள் பிஸ்னஸில் உறவுகள் மத்தியில் வசிக்கிற இடத்துல எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். அப்போ யாவரோட சமாதானமாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால் நான் ஆண்டவரோடு மட்டும்தான் சமாதானமாக இருப்பேன், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன, அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எப்படி தேவனோடு ஐக்கியப்பட்டு சமாதானமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற மக்களோட நம்முடைய உறவுகள் பாதிக்கப்படாதபடி சமாதானமாய் வாழணும், இருக்கணும். அது ஆவியின் கனி. ஆவியின் கனியில் இருக்கிற ஒரு அருமையான சுபாவம். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 5:9 இயேசு சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள். எங்காவது சமாதான பாதிப்பு இருந்தால் நீங்கள் ஒருவரோடு பேசி ஐக்கியப்படுத்தலாம். சமாதானமாக இருக்க கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்குவது அது ரொம்ப அவசியம். பாருங்கள், நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நம்முடைய காவல்துறைக்காக ஆண்டவரை துதிக்கணும். நான் அமெரிக்காவிலையும் பார்த்துருக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சின்ன பிரச்சனைன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணான்னு வைங்க, 911க்கு ஃபோன் பண்ணால் 2 நிமிஷத்தில் ஃபோன் வந்துடும். வந்த உடனே கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, போலீஸ் உட்கார்ந்த உடனே 2 பேரில் ஒருத்தர் வெளியே போயிருங்கன்னிடுவாங்க. உடனே அங்கேருந்தே வீட்டை விட்டு வெளியே போ, ஹஸ்பண்டு வெளியே போகல, மனைவி வெளியே போ, உடனே வெளியே போக சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் அங்கே நிற்பாங்க. நான் நேரில் பார்த்துருக்கிறேன். இதை என்ன இப்படி பண்ணுறாங்க, என்ன அப்படி தான் என்னை இவங்க சண்டை போட்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டால் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசுகிறாங்க. சமாதானமாகுங்க, விட்டு கொடுங்க, எதுக்கு இப்படி இருக்கிறீங்க. அதனால் நம்ம நாட்டு காவல்துறைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்ம நாட்டு நீதிமன்றத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள சமாதானப்படுத்த எத்தனை முயற்சிகளை நீதிமன்றம் எடுக்கிறது பார்த்தீங்களா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்டவளாக இருக்கணும். இந்த கனி நமக்குள்ளே காணப்படணும். சமாதானத்தை கெடுக்கிறதுக்கே சிலர் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, சமாதானம் கெடுத்துருவாங்க. கணவன் மனைவி உறவை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து சண்டை போட வச்சுருவாங்க. சபைக்குள்ளே வருவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்குள்ளே உடைச்சி சமாதானத்தை கெடுத்து 2 குரூப் ஆக்கிப்படுவாங்க. வேலை செய்கிற இடத்துல சிலர் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாக இருப்பாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற சுபாவம், நாம் எல்லாரோட சமாதானமாக இருக்கணும், மற்றவங்களை சமாதானம் பண்ணுவதிலே நம்ம அதிக கவனம் செலுத்தணும் என்பதாய் பார்க்கிறோம். இப்போ சபையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சமயம் வெளிநாட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த வெளிநாட்டில் நல்ல பெரிய சபை, தமிழ் சபை. 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த செக்ரட்டரி, ட்ரெஷரர், அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தெரிந்து எடுப்பாங்க. ஒருவர் 2 முறை இருக்கலாம், அதுக்கப்புறம் வேற ஆளுக்கு விட்டு கொடுத்துடணும். அது மாதிரி சில ஒழுங்கு வச்சுருக்கிறாங்க. நான் போனபோது ஒரு சகோதரர் செயலராக இருந்து பணி செய்து கொண்டிருந்தார். நல்ல கர்த்தருடைய பிள்ளை, நல்ல ஊழியெல்லாம் செய்து கொண்டிருந்தார். சந்தோஷம். நான் ஊழியம் முடிச்சுட்டு வந்துட்டேன். 1 வருஷம் கழிந்து விட்டார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன பிரதர் எப்படி இருக்கேன் எல்லாம் கேட்டேன். பிரதர், இப்போ சபையில் 2 வருஷம் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு தேர்தல் வருகிறாரு, எலெக்ஷன் வருது, செக்ரட்டரிக்கு இருக்கலாம். அப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது பிரதர். நல்ல சமாதானமாக நீங்கள் இருங்க ஈஸியாக போயிடும். இந்த முறை ரொம்ப போட்டி பொறாமைகள் 2 குரூப்பாக மாறி சபையை ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதனால் எனக்கு சப்போர்ட்டாக அவங்களை சொல்கிறாங்க, நீங்கள் நில்லுங்க பிரதர், நீங்கள் வந்துடலாம், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பிரதர். அதனால தான் அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு ஜெபிக்கலான்னு ஃபோன் பண்ணேன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ பாருங்கள், சபையில் ஒரு டென்ஷன், குழப்பம். நல்ல ஆவிக்குரிய சபை, நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நல்ல பிள்ளைகள் உள்ள சபைகள் தான். இந்த பதவின்னு வரும்போது ஒரு போட்டி, அங்கே சமாதான குறைவுகள், பாதிப்புகள் உண்டாகிறது. பாதி பேர் இவருக்கு சப்போர்ட்டு, பாதி பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டு, இன்னும் பாதி பேர் எதை பற்றி கவலைப்படாமல் சபைக்கு வந்தோமா போனோமான்னு இருப்பாங்க. இப்படி விதமான மக்கள் இருக்கிறாங்க, அது பார்க்குறோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி பிரதர், நீங்கள் 2 வருஷம் நல்லா ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தர் மகிமைப்பட்டார், சந்தோஷம். இப்போ நீங்கள் போட்டிக்கு நிற்காவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் போட்டிக்கு நிற்கலை, இந்த பதவி வேண்டாப்பா நான் விட்டு கொடுத்துறேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டால், சரி அவரே வந்துட்டு போவார், தேர்தல் நடக்காது. அதான் ஆண்டவருடைய சித்தம். ஒரு சமாதானமாக நீங்கள் போட்டிக்கு நின்று ஓட்டு போட்டு பிரித்து அப்புறம் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கசப்பு உண்டாகி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, உறவுகள் பாதிக்கப்பட்டு, சர்ச்சுக்கு போனாலும் தோத்திரம் போட்டாலும் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. தேவனுடைய சபை, தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சபை. அப்போ உங்கள் நிமித்தமாக சபையில் ஒரு சமாதானம் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு விட்டு கொடுத்துருங்க. இன்னொருத்தர் இருக்கட்டும், அது ஒரு ஊழியம் தானே. நீங்கள் 2 வருஷம் நல்லா செஞ்சீங்க, அவங்க செய்யட்டும், அவங்களுக்கு கை கொடுக்குங்க, நீங்கள் செய்யுங்க, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம், ஊழியம் தானே செய்யுங்க அப்படியே நீங்கள் சொல்லலாம்லன்னு.
அந்த பிரதர் யோசித்தார். சரிதான் பிரதர், நான் அப்படியே செய்கிறேன். நான் வந்து போட்டிக்கு நிற்கலை, நான் சொல்லிடுறேன், விட்டு கொடுத்துறேன், அவங்களே இருக்கட்டும், இந்த முறை போட்டிக்கு நிற்கிறவங்களே இருக்கட்டும், தேர்தல் வேண்டான்னு சொல்லிடுறேன்னு சொன்னார். சமாதானம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு காரியம். எங்கள் ஊர் பக்கம் குறுகாட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சிஎஸ்ஐ சபை, மர்காசியஸ் அவங்க வந்து மிஷினரியாக வந்து ஊழியம் செய்த ஒரு இடம். அந்த பரிசுத்தவான வந்து கால் மிதித்து அவர் உருவாக்கின அங்கே சபை இருக்கிற இடம். நேசரத்தில் தான் ஒரு பெரிய ஊரையே உருவாக்கி இருக்கிறாங்க மிஷினரி. ஆனால் அதுக்கு முன்னால் முதலாவது இந்த குறுகாட்டூரில் தான் அவங்க வந்து ஊழியம் செய்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் சபை இருக்கிறது ஒரு பாஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. 10 சபை இருக்கிறது. இது தலைமை சபை, அதுக்கு கீழே 9 சபை, 10 சபைகள் உள்ள ஒரு பாஸ்டேட் இருக்கிறாரு. நாங்கள் போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் அந்த கிராம சபையில் செய்தி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்போ ஒரு செய்தியை அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 40 வருஷமாக எங்கள் சர்ச்சில் தேர்தலே கிடையாது. இந்த ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரல. செக்ரட்டரி, ட்ரெஷரர், பாஸ்டர் கமிட்டி, டைசன் கவுன்சில் அப்படின்னு நிறையா பொறுப்புகள் இருக்குது. அது ஒரு ஊழியத்துக்குன்னு நியமிக்கப்பட்டது. இப்போ வந்து பதவியாக மாறிவிட்டார். ஒரு சபையில் ஒரு செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ்னால் அது ஒரு ஊழியம். இட்ஸ் எ மினிஸ்ட்ரி. பைபிளில் சொல்லிக்கிற அது உதவிக்கார ஊழியம். பாஸ்டரோடு இணைந்து அவங்களை உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்வதற்கு தான் அதெல்லாம் நியமித்தாங்க. ஆனால் இப்போ அது வந்து பதவியாய் மாறி போட்டிகள், சண்டைகள், அதில் வந்து நிறைய காரியமாக, அதனால் சமாதானம் பாதிப்பு, சபைகளுக்குள்ளே சமாதானம் பாதிக்கப்படுகிறார். அவங்க சொன்னாங்க, 40 வருஷமாக எங்கள் சபையில் தேர்தல் கிடையாது, போட்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லா சபையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, நாங்கள் 10 சபைகள் எல்லாம் ஒரு மனமாக உட்காந்து, பெரிய சபைகள் 3 சபைகள் உண்டு, எல்லா பெரியவங்களாம் உட்காந்து பேசி, இந்த வருஷம் நீங்கள் இருங்க, இந்த வருஷம் உங்கள் சபையில் இருக்கட்டும், சமாதானமாக பேசி விட்டு கொடுப்போம். நான் தான் கட்டாயம் இருப்பேன், நான் தான் பதவியில் இருப்பேன்னு இல்லை, நீங்கள் இருங்க, இந்த அடுத்த மாதிரி இந்த சபையில் உள்ள நீங்கள் இருங்க, சமாதானமாக பேசி நாங்கள் விட்டு கொடுக்கறதுனால தேர்தலும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் அன்பாக ஐக்கியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நமக்கே இவ்வளோ சந்தோஷம், ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இதை விட்டுட்டு செக்ரட்டரிக்கு போட்டி, ட்ரெஷரருக்கு போட்டி, சண்டை, ஓட்டு கேட்டு பிரித்து அதில் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்குள்ளே அன்பு பாதிக்கப்பட்டதில்லை, சமாதானம் பாதிக்கப்பட்டதில்லை, உறவுகள் பாதிக்கப்பட்டதில்லை. எவ்வளோ வேதனையான காரியம் இல்லை? அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது விட்டு கொடுத்தால் சமாதானமாக இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே கூட இந்த போட்டி போகாமல் சமாதான பாதிப்பு எதனால் வருது? பதவி ஆசை, நான் இருக்கணும் அந்த பதவியில், அந்த பதவி ஆசை, பெருமை. ஆனால் இப்போ செக்ரட்டரி, ட்ரெஷரர் இருந்தால் ஒரு பெருமை. அது பெருமைப்படுற விஷயம் இல்லை. உங்களை வேலைக்காரனாக தாழ்த்தணும். அவங்க தான் அந்த ஊழியத்துக்கு தகுதியானவங்கன்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரும் போதகரமாகிய நானே உடைய கால்களை கழுவினால் நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் வேலைக்காரனாக கடவன். இந்த சத்தியத்தில் மறந்து விட்டதுனால தான் நமக்கு இவ்வளோ போட்டி, பொறாமை, சண்டைகள் எல்லாம். அதனால் சுயநலம், ஏன்னா என் குடும்பம், அந்த பெருமை, குடும்ப பெருமை, பணப்பெருமை, அதனால் அந்த பதவி அப்படின்ற ஒரு வெறி சிலருக்குள்ள சுயநலம், இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பினா தான் எல்லோரோட சமாதானமாக இருக்க முடியும். நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. சமாதானம் பாதிக்கப்படும், உறவுகள் பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் கவனிக்கணும். வீட்டுக்குள்ளே கூட பாருங்களேன், ஏன் மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சமாதானம் வர மாட்டேங்குது? இல்லை, நிறையா சில குடும்பத்தில் நல்லா சமாதானமாக இருக்கிறாங்கல்ல, மாமியார் மருமகளும் தாயும் மகளும் மாதிரி இருக்கிற குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது? சண்டைக்கு வர காரணம் என்ன? இவங்க சொல்லுவாங்க, என் குடும்பத்தை பற்றி தெரியுமா உனக்கு? நீ எங்கேருந்தா வந்தவ? ஏன் தலைமுறை தெரியுமா? ஏன் அப்பா தெரியுமா? தாத்தா தெரியுமான்னு மாமியார் பேசுகிறாரு. மருமகளுக்கு ஒன்று டக்குன்னு கோவம் வரும். எங்கள் குடும்பம்னா இப்போ என்ன அப்படியான இந்த குடும்ப பெருமையினால் உண்டாகிறது. அப்போது விட்டு கொடுக்குற சுபாவம் இருந்தால் சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். பாருங்களேன், நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 13:9-11 வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் சகோதரனுடைய மகன், 2 பேரும் உறவினர்கள், 2 பேருக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க, மந்தை இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறார். இப்போ சண்டை வருது. யாருக்கு? ஆபிரகாம் லோத்துக்கு பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை வருகிறது, பிரச்சனை, சமாதான குறைவு வருகிறது. ஆபிரகாம் இதை அறிந்த உடனே தன் சகோதரனை கூப்பிட்டு, நம்ம சகோதரர்கள் நம்ம சமாதானமாக இருக்கணும், சமாதான பாதிப்பு உண்டாகிறது, என்ன பண்ணலாம்? நம்ம பிரிந்து போய்விடலாம். நான் ஒரு பக்கம் என்னுடைய காரியத்தை பார்க்குறேன், நீ உன் காரியத்தை பாரு. நம்ம சேர்ந்திருந்தால் சமாதானம் இன்னும் பாதிக்கப்படும். அதனால் நீ சமாதானமாக பிரிந்து விடலாம். அப்படி சொன்ன உடனே யோத்து சரின்றார். ஆபிரகாம் தான் லோத்தை கூட்டிகிட்டு வந்தார்.
ஆபிரகாம் தான் வந்து பொறுப்பில் இருக்கிறவர். இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார், லோத்தை கூப்பிட்டு, அவருடைய சகோதரன் மகன் தான் இவர், அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ முதல்ல தெரிந்து கொள். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ மேற்க போனால் கிழக்க போகிறேன். ஆபிரகாம் முதலாவது செழிப்பான இடத்தை தெரிந்தெடுத்து, இந்த இடம்லாம் எனக்கு, நான் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், அதனால் இந்த இடம் நான் எடுத்துக்கொள்கிறேன், வேறு உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆபிரகாமுடைய செயலை ஒரு நல்ல இருதயம் பார்த்தீங்களா, விட்டு கொடுக்குற இருதயம். அவர் சொல்கிறார் லோத்துக்கிட்ட, நீ எடுத்துக்க, உனக்கு எது நல்லதை தெரிந்து நீ முதல்ல எடுத்துக்க, நான் அடுத்த பக்கம் போகிறேன் என்று விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. லோத்து பார்க்குறாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, தேவனுடைய தோட்டம் போல் இருக்குது, சோதங்கொமோர பட்டணத்து பக்கத்தில் உள்ள இடங்கள், அதை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் உடனே விட்டு கொடுத்துட்டு போனார். ஆபிரகாமுக்கு ஒரு குறையும் இல்லை. அதனால் சமாதானம், சகோதரருக்குள்ளே சண்டை பிரச்சனை இல்லை, அவங்களுடையக்குள்ள உறவுகளிலே ஒரு சமாதானம். சமாதானத்தை காத்துக்கொள்ள விட்டு கொடுக்கணும். சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சமாதானமாக இருப்பதற்கு இந்த விட்டு கொடுக்குற சுபாவம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஈசாக்கு பாருங்க, ஆதியாகமம் 26 முதல் வாசித்தால், அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜா, அந்த தேசத்தின் ராஜா வந்து ஈசாக்கை டிஸ்டர்ப் பண்ணுகிறார். அவருடைய ஆட்கள் வந்து ஈசாக்கு தோண்டுகிற துறவுகளை தூர்த்து போடுறாங்க. நீ ஓடிப்போ, நீ அந்நியன், எப்படி எங்கள் இடத்துல நீ துறவு தோண்டலாம் என்பதாக ஊற்றையே மூடி போடுறாங்க. உடனே ஈசாக்கு சண்டை போடலை, விலைக்கு போகிறார். அங்கேயும் வந்து தூட்டு போடுறாங்க, அது மூடி போடுறாங்க, உடனே விலைக்கு போகிறார். பார்த்தீங்களா, அவர் விட்டு கொடுக்கிறார். அவர் வந்து கோபப்பட்டு சண்டை போட்டு கொண்டு இருக்காதபடி விட்டு கொடுத்து போனதுனால கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே, மனைவி ஒரு உச்சத்தில் ஏறி, புருஷன் ஒரு உச்சத்தில் ஏறி நின்று, என் குடும்பம் என்ன, நான் படிக்கலையா, நான் சம்பாதிக்கலையா, நான் மட்டும் என்ன, இப்படி பேசி கொண்டிருந்தால் சமாதானம் பாதிக்கப்படும். குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் பாதிக்கப்படும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க, சமாதானம் வந்துடும். உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கிறது? உடனே ஒரு பெருமை வந்துடும், நான் அந்த பெண்ணுக்கிட்ட நான் இப்படி விட்டு கொடுத்து போகிறது. கணவன் மனைவி 2 பேரும் ஒரே சரீரங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு தான் ஆண்டு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒரு மனைவி புருஷன்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன தப்பு இருக்கிறது? நான் படிக்கலையா, நான் சம்பாதிக்கலை, நான் மட்டும் என்ன, அப்படிலாம் பேசாதங்க. சமாதானம் தான் முக்கியம். அப்போ அந்த கனி உங்கள்கிட்ட இருக்குதா? சமாதானத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா? நீங்கள் எல்லாரோட சமாதானமாக இருக்க உங்களை தாழ்த்துறீங்களா? அப்போ அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த கனி உங்களுக்குள்ளே காணப்படணும் இல்லை? அப்போ நீங்கள் அதை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்படுவார். எங்கள் வீட்டில் பாருங்களேன், நாங்கள் வந்து அண்ணன் தம்பி 4 பேர். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணன், 2 தம்பி. 2 தம்பி இன்னும் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து என் மேலே ரொம்ப மரியாதை வச்சு அன்பெல்லாம் வச்சுருப்பாங்க. சில வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது, அவங்க இறந்து பல வருஷம் ஆகிவிட்டார். என்னுடைய கடைசி தம்பிக்கு திருமணமான உடனே என் தகப்பனார் என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் என்னுடைய தம்பியோடு தான் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தோடு. தகப்பனார் என்னை பார்க்க வந்தாங்க. நான் கேட்டேன், என்னப்பா என்பதாக. நீ வரணுமே தம்பி, ஒரு காரியத்துக்கு நீ கூப்பிட்டாங்க, என்ன செட்டில் ஆகிட்டீங்க, சொத்துக்களை பிரிச்சிடணும், வயல் நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, உங்களுக்கு வந்து நான் பாக பிரிவினை செய்து, நான் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு பாக பிரிவினை செய்து நான் எல்லாத்தையும் பிரித்து எழுதிடணும். சென்னையில் இருக்கிற வீடு, அந்த இடங்கள், இங்கே இருக்கிற தோட்டங்கள், வயல்கள் எல்லாத்தையும் 4 பேருக்கு சமமாக பிரிச்சிடணும், அதனால் நீ வரணும். நாங்கள் எதுக்கப்பான்னு கேட்டேன். இல்லை நீ வந்து பாரு, எது யார் யார் கொடுக்கலான்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் வந்து படிக்கும் போதே ஊழியத்துக்கு ஆண்டு அழைச்சி வந்துட்டேன், நான் சம்பாதிக்கவும் இல்லை, வீட்டுக்கு நான் பணம் கொடுத்ததும் இல்லை. இது வந்து தாத்தாவுடைய சொத்து, இப்போ உங்களுடைய சொத்து. அது உங்களுக்கு மனசில் யார் யாருக்கு என்ன கொடுக்க தோன்றுகிறதோ, அண்ணனுக்கு, தம்பிகளுக்கு, எல்லாம் எனக்கு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ நீங்களே பிரித்து சொல்லுங்கள், கையெழுத்து போட நான் வருகிறேன். பாகம் பிரிக்க, சொத்து பிரிக்க நான் வரமாட்டேன். எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் போக எனக்கு உனக்கு இதான் உனக்கு தரேன்னு சொன்னால் கூட ஓகே. அதனால நான் அதில் தலையிட மாட்டேன்ப்பா, நீங்கள் கையெழுத்து போட கூப்பிடுங்க வரும். அதே மாதிரி எங்கள் அப்பாவே பிரித்தாங்க, கையெழுத்து போட நாங்கள் போனோம். எனக்கு எந்த சொத்து, எந்த நிலம், என்ன தோட்டம் எனக்கே தெரியாது கையெழுத்து போடும்போது. அப்புறம் என் தம்பி தான் வந்து சொன்னான், அண்ணே உனக்கு இங்கே ஒரு வயல் இருக்குது, இங்கே மோட்டர் செட் இருக்குது, இங்கே ஒரு நிலம் இருக்குது, இங்கே ஒரு தோட்டம் இருக்குதுன்னு தம்பி தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் பத்திரம் எனக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதனால இன்றைக்கி எங்கள் அண்ணன் தம்பி 4 பேரும் சமாதானமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சண்டையும் வந்தது கிடையாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது, முறுமுறுப்பு வந்தது கிடையாது. சமாதானம்.
எதனால் பாருங்கள், விட்டு கொடுக்கணும். நாங்கள் யாருமே அப்படிதான், எல்லாருமே சொல்லிட்டாங்க, அப்பா என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், அவங்களுக்கு விருப்பப்படி என்று சொல்லி. அப்போது அதே மாதிரி தான் பெண்கள், எங்களுடைய மனைவிமார்களின் சகோதரனுடைய மனைவிமார்கள் அப்படியே நடந்து கொண்டாங்க. அது ஆண்கள் பிரச்சனை, அவங்க இப்படி கேட்டோன்னு சொல்லி. என் மனைவி கூட இல்லை தலையிட்டதில், இன்ட்ரெஸ்ட் காமிச்சதில்லை. உங்கள் சொத்து, உங்கள் அப்பா சொத்து உங்களுக்கு தான். என் மனைவி அது பேசினதில் அவளும் கண்டு கொண்டதே இல்லை. சரி, அவங்க நமக்கு ஏசு தான் எல்லாமே, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், அந்த கூட சொத்து தான் இப்போ எங்களுக்கு இருக்கிறது. அப்போது சமாதானம் இருப்பதற்கு சில விட்டு கொடுக்கணும். இன்றைக்கி சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை தலைமுறையாக நடக்க காரணம் சொத்துக்கு, ஒரு அடி நிலத்துக்காக விட்டு கொடுக்குற இருதயம் இல்லாததுனால. அப்போ எப்படி ஆவியின் கனி சமாதானம் உள்ளே இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த சமாதானம் என்கிற ஆவியின் கனி, எல்லோரோடு நான் சமாதானமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், அந்த இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். ஊழியத்தில் கூட வரும். இன்றைக்கி சபைகளில் இப்போ ஊழியங்களில் ஃபெலோஷிப், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பு, சபை ஐக்கியங்கள், இந்த மாதிரி மீட்டிங்கில் கூட சண்டைகள், சமாதானமற்ற சூழ்நிலை வருது பாருங்கள். அதை ஞானமாக நீங்கள் கையாளணும். நாங்கள் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு டீமாக நான் 5-6 பேர் சேர்ந்து ஒரு ஊழியத்தை நடத்தினோம். பொதுவாக எழுப்புதலுக்காக ஜெபம் இந்த ஊழியத்தை நடத்தினோம். ஒவ்வொரு மாதமும் நடக்கும். அப்பாதரை பிரதர் நாங்கள்லாம் இருந்தோம். அப்போ அங்கே முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் அப்பாதரை பிரதர் வரல. அப்போ பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த காலத்திலேயே அந்த ஊழியம் நடக்கிறது. அப்போ பார்த்தா நான் ஒரு கூட்டமாக இருந்து பேசி இதை செய்வோன்னு சொல்லி, அதில் ஒரு நபர் பாருங்கள், எல்லாத்தையும் முன்னாடி நின்று தான் செய்யணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு செய்வாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், உற்சாகமாக செய்கிறாங்க, செய்யுங்க பிரதர், ஆனால் எங்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. நம்ம ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியணும் என்ன நடக்கிறதுண்டு. அதில் நிறைய தவறானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சில ஊழியர்கள் கம்ப்ளைண்ட்டாக வருத்தத்தோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உட்கார்ந்து சொன்னால் நம்ம இப்படி செய்யக்கூடாது, ஊழியனா டிசிப்ளின் இருக்கணும், அதை மீறி செஞ்சிடக்கூடாதுன்னு நான் பேசினேன். இல்லை கர்த்தர் சொன்னார் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான் பிரதர், நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு முழு சுதந்திரம் தருகிறோம், ஆனால் அது ஒரு ஒழுங்காக செய்யுங்க, எங்கிட்ட தெரியப்படுத்திட்டு போதும், நாங்கள் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்த விரும்பலைன்னு சொல்லி பார்த்தோம். 2-3 முறை பேசினோம், அதுக்கும் கேட்குறதில்ல. அவங்க இஷ்டப்படி அவர் மாதிரி செய்வாங்க. அப்புறம் பார்த்து இது என்னுடைய சமாதானத்தை பாதித்தது. அப்போ ஒன்றா சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை உண்டானது. அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு நாள் ஓப்பன் அவங்கள வச்சுட்டு எல்லாரையும் வச்சு பேசினேன். பிரதர், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்கிறீங்க, அது மற்றவங்கள பாதிக்கிறது. அப்போது நம்முடைய சமாதான உறவு பாதிச்சிடக்கூடாது. அதனால நான் அதிலேருந்து விலகி கொள்கிறேன். எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன், நீங்கள் அதை நல்லா செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஆனால் நம்முடைய அன்பு பாதிச்சிடக்கூடாது, இந்த சமாதானம் பாதிச்சிடக்கூடாது, செய்து கொள்ளுங்க பிரதர்னு சொல்லிட்டு நான் விலகி விட்டேன். அப்போ சிலர்லாம் பேசினாங்க, அவர்கிட்ட இது கொடுத்தீங்க நம்ம நடத்தலாமேன்னு. அவர் நல்லா செய்கிறார், செய்யட்டும், அவர் செய்யட்டும், கர்த்தருடைய ஊழியம் தானே, நம்ம விட்டு கொடுக்கலாம். அவர் நல்லா செய்கிறார், நமக்கு போட்டிலாம் போட வேண்டாம், அதை விட்டு கொஞ்சம் விலகி இருப்போம். அதனால் பாருங்கள், எங்களுக்குள்ளே சமாதானம். அவரை பார்க்கும்போது தோத்துற சொல்ல அவர் அன்பாக பேச நல்லா செய்யுங்க பிரதர், அவ்வளோதான். சில சமயம் சேர்ந்து போக முடியாது, கொஞ்சம் விலகி இருந்துட்டால் சமாதானம் காத்து கொள்ளப்படும். அதுக்கு விட்டு கொடுக்கணும். நான் இதை விட மாட்டேன், இந்த பதவி விட மாட்டேன், எனக்கு தான் இதை அப்படி நிற்கக்கூடாது. சரியா? அப்போ சமாதானம் என்கிற ஆவியின் கனி, அந்த குணம் நமக்குள்ளே இருக்குதா? உங்கள் ஃபெலோஷிப்பில் நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்கிறீங்களா? உங்கள் நிமித்தம் சமாதானம் பாதிக்கப்பட்டுச்சா? உங்கள் சபைக்குள்ளே உங்கள் நிமித்தம் சமாதானம் பாதிக்கப்பட்டுச்சா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் நிமித்தம் சமாதானம் பாதிக்கப்பட்டுச்சா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ளே சமாதானமாக இருக்கிற அந்த சுபாவத்தை எனக்கு கொடுங்க. நான் மற்றவங்களை பகைக்கிறது, மற்றவங்க சமாதான கேட்டை உண்டாக்குற காரியத்தை மன்னிங்க என்று சொல்லி கேளுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுங்களேன். நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கூடாது? மனைவிக்காக, உங்களுடைய கணவருக்காக. நான் ஒரு கூட்டம் 4 நாள் கூட்டம் முடிஞ்சு நடுராத்திரி வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம்லாம் முடிச்சுட்டு நான் என் மனைவியெல்லாம் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்கள ஒரு சமாதானப்படுத்துங்க. நாங்கள் சரி அடுத்த நாள் வர சொல்லுங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டு, ஊருக்கு கிளம்பணும். வர சொன்னால் உட்கார வச்சு கணவன் மனைவி 2 பேரும் உட்கார வச்சு பேசினா சின்ன காரியத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 4 மணி நேரம் பேசியாச்சு. 2 பேர் உட்காந்து பேசினா 2 பேர் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. அப்போ ஒன்றா இருக்க வேண்டியதானேன்னா இருக்க மாட்டோம். அவளை இது இப்படி செய்ய சொல்லுங்கள், இவரை இப்படி சொல்லுங்கள். சின்ன விஷயத்துக்கு கணவனும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றார், மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. 2 பிள்ளைகள் 4 மணி நேரம் பேசியும் நாங்கள் அவ்வளோ டயர்டாக உட்காந்து நான் என் மனைவியை மாற்றி மாற்றி பேசி பார்க்குறோம். கடைசியில் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க, போகும்போது பிரிஞ்சு போகிறாங்க.
ஒரு சமாதானத்துக்காக மனைவிக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை, கணவனுக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை. சிம்பிளான ஒரு சின்ன காரியத்துக்கு கூட எனக்கு ரொம்ப துக்கம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் அடிக்கிறார் போகிறாருனால பெரிய பிரச்சனை அப்படியும் கிடையாது. சின்ன ஒரு மேட்டருக்கு விட்டு கொடுக்க மனமில்லை. எத்தனை மனைவிமார்கள், எத்தனை கணவன்மார்கள் உங்கள் பெருமை, உங்கள் ஈகோன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஈகோ அது பெருமை. அந்த பெருமையின் ஆவி தான் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறாரு. உங்கள் மனைவி தானேங்க, ஏன் விட்டு கொடுக்கூடாது? உங்கள் கணவர் தானே, ஏன் விட்டு கொடுக்கூடாது? உங்கள் மாமியார் தானே, உங்கள் குடும்பம் தானே, ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? சமாதானம் முக்கியம். அந்த சமாதானம் என்கிற ஆவியின் கனியின் சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கணும்ல. சர்ச்சில் விட்டு கொடுங்க. எதுக்கு போட்டி போடுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் போட்டி வேண்டாம்ப்பா, யார் யார் நிற்க போகிறீங்க வாங்க, பேர் எழுதி போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எடுப்போம், அவங்க இருங்க, ஊழியம் தானே, நீங்கள் செய்யுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒருவருக்கு ஒரு ஏன் சொல்லக்கூடாது? யோசித்து பாருங்கள். அரசியல்வாதிகளை விட சில சமயம் நம்ம ரொம்ப மோசமாகி விடுகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தேர்தலில் காங்கிரஸுடைய தலைவி சோனியா காந்தி அம்மா வெளிநாட்டு பெண்மணி இந்தியாவில் ஆளுகை அரசாட்சியில் அதாவது பதவியில் இருக்க முடியாதுன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் மெயினாக அதை பயங்கரமாக பேசுனாங்க. எதிர்கட்சியினர் பயங்கரமாக திட்டி பேசி அவமானப்படுத்துகிற மேலே என்னென்னோ பேசினாங்க. தேர்தல் முடிந்தது. தேர்தலில் அப்படியே ரெண்டு பக்கம் வித்தியாசமாக பேசுனாங்க. தேர்தல் முடிந்தது. ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த வெற்றி பெற்ற பிறகு எல்லாருக்கும் எம்பிக்களுக்கும் அதில் போனால் சோனியா காந்தி அம்மாவும் எதிர்த்து பேசினவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து டீ குடித்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை பார்த்தேன். என்னடா அது மேடையில் அவ்வளோ பேசுனாங்க. அது தேர்தல். அதுக்கப்புறம் மனுஷீகத்தில் சமாதானமாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசுகிறாங்க. இந்த சமாதான அன்பு கூட சபைக்குள்ளே இல்லையன்றதான் பெரிய வேதனை. ஒரு உலக மனிதர்கள் கூட அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானமாகறாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ள குடும்பத்தை பகையாய் பகைத்து பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் ரொம்ப துக்கம். அதனால் சமாதானமாக இருக்க உங்களை அர்ப்பணிங்க. இந்த சமாதானம் பண்ணுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குதா? சமாதானத்துக்காக விட்டு கொடுக்கிற இருதயம் இருக்கிறதா? சமாதானமாக இருக்கும்படிக்கு அந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? இந்த சமாதான உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாதிப்புகள். அண்ணன் தம்பிக்குள்ளே பேசாமல் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? கணவன் மனைவிக்குள்ளே பேசாமல் ஒரே வீட்டுக்குள்ளே வசிக்கிறீங்க, பல வருஷமாக பேசிக்கொள்ளலை. உங்கள் மாமியார் மருமகள் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற உடன்பிறந்த சகோதரனோடு பேசுவதில்லை. யோசித்து பாருங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த சமாதானம் என்கிற ஆவியின் கனி, அந்த சுபாவம் எனக்கு வேணும். நான் எல்லாரும் கூட அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். சமாதானம் பாதிக்கப்படுகிற எதுக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது. நான் விட்டு கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த ஆவியின் கனியை எனக்கு தாங்க, நான் சமாதானமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் அப்படி எழுமி நில்லுங்க. அவனுடைய இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, இந்த ஆவியின் கனி சமாதானம் எனக்கு வேணும். என் உள்ளத்தில் சமாதானம் இருக்கணும். நான் எல்லாரும் கூட சமாதானமாக இருக்கணும். எங்கள் வீட்டில், எங்கள் சபைக்குள்ளே, எங்கள் சமுதாயத்தில் எல்லாரும் கூட நான் சமாதானமாக இருக்கணும். சமாதானத்தை பாதிக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ளக்கூடாது. என் பெருமை, என் சுயநலம், ஆண்டவரே பதவி ஆசை, ஆண்டவரே இந்த காரியங்களினால சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஈகோ, அந்த பெருமையினால என் மனைவி, கணவன், மாமியார், மருமகளுக்குள்ளே சமாதானமற்ற நிலைமை, என் வீட்டுக்குள்ளேயே சமாதானம் இல்லை ஆண்டவரே. உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. என் பிள்ளைகளோட எனக்கு சமாதானம் இல்லை, என் பெற்றோரோட சமாதானம் இல்லை, என் உடன் பிறந்தவர்களோட சமாதானம் இல்லை. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். நான் சமாதானம் உள்ளவளாய், சமாதானம் உள்ளவனாய், சமாதானம் பண்ணுகிறவனாய் இருக்கணும். அதுக்கு என்னை விட்டு கொடுக்க எனக்கு அந்த இருதயத்தை தாரும். அந்த ஆவியின் கனியாகிய சமாதானம் என்கிற அந்த சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். உம்மோடு கூட நான் சமாதானமாக இருக்கணும். எனக்குள்ள இந்த ஆவியின் கனியாகிய சுபாவம் காணப்படணும். தகப்பனே, யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு அவளுக்கு உதவி செய்வீராக. பெருமை விலகட்டும், சுயநலம் விலகட்டும். அந்த ஈகோ என்கிற
ஆண்டவரே இந்த பிரச்சனையுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். ஒரு தாழ்மையை தாரும் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு தாழ்மையை கொடும். எல்லோரோட சமாதானமாக இருக்கிற இருதயத்தை தாரும். தடுப்புச் சுவர் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கணவன் மனைவிக்கு நடுவாயிருக்கிற தடுப்புச் சுவர் உடைக்கப்படட்டும். மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற தடுப்புச் சுவர் உடைக்கப்படட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற சமாதான குறைவென்கிற தடுப்புச் சுவர் உடைக்கப்படட்டும். சபைகளுக்குள்ளே காணப்படுகிற தடுப்புச் சுவர்கள் உடைக்கப்படட்டும். இன்னைக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அதற்காக விட்டு கொடுக்கிற சுபாவம் உண்டாகட்டும். ஆவியானோர் அப்படி தொடுகிறதற்காய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இன்று முதல் ஒரு மாற்றம் குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற எல்லா இடத்திலும் உண்டாகவும் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்கிற நற்சாட்சியோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே